இதற்கு ஒரு மறுப்பு காணொலியும் போறாரு. அந்த காணொலியில் என்ன சொல்றாருன்னா, என் வண்டி அவர் மேல மோதவே இல்லை, அவர் திட்டமிட்டு என்னை நோக்கி வந்து பாய்ந்தாரு, அதனாலதான் என்னோட தோழர்கள் எல்லாருமே அடிச்சாங்க. அதோட நிறுத்தாம இன்னொரு இடத்துல மீட்டிங்ல பேசுறாரு, இவன் என்ன சாதி என்ன மதம்லாம் நாங்க பார்த்து அடிக்கல, முறைச்சா அடிச்சிட்டோம், அடிக்கணும்ல முறைச்சா அப்படின்னு பேசுறாரு. அப்ப இது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு இல்லையா? ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சா? அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது பலமுறை வன்முறையை தூண்டுகிறார், அதை தூண்டுகிறார், இதை தூண்டுகிறார் பேசியிருக்கீங்கல்ல. அப்ப இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் பேசிய கருத்து சரியா? ஒரு கட்சியின் தலைவர் நீங்க எப்படி நடந்திருக்கணும், எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கணும்? ஆமா நாங்க முறைச்சா அடிப்போன்ற துணியில நீங்க பேசுனீங்கன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களோட கேடர்ஸ் இருப்பாங்கல்ல, உங்க தொண்டர் படை என்ன பண்ணும்? நீங்க தானே சொல்லணும் அதை. இல்லப்பா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பொதுவான அரசியல் வாழ்க்கையில் இருக்கோம், நம்ம குறிப்பிட்டு நம்ம மேல ஒரு சாயம் பூசுறாங்க, அந்த சாயமும் இல்லை, நம்ம ஒரு பொதுவான தலைவராக உருவெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நடந்துக்கிறதா தானே இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு வழக்கறிஞரங்க பார் கவுன்சிலுக்குள்ள போய் அடிக்கிறீங்க, உங்க காவல்துறை அடிக்குது. காவல்துறை அடிச்சிருந்தாலும் நீங்க வெளியில இறங்கி என்ன பண்ணிருக்கணும்? அவர் மேல கை வைக்காதீங்க. அந்த பையன் என்ன சொல்றாரு, உண்மையிலே இடிக்கலன்னே வச்சுப்போம், தெரியாம அவர் வந்து பிரச்சனை பண்ணாருனாலும் கூட, சரி தம்பி இடிச்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்களா, சரி தம்பி விட்டுருங்க, இதை பெருசுப்படுத்தாதீங்க போங்க.